guys, நான் உங்கள் லல்லி. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லாங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இங்கெல்லாம் செம்ம மழை. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை செம்மையாக வெயில் அடிச்சிச்சு, மத்தியானம் மழை பெய்யுது, சாயந்தரம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனல் வீசுது, இல்லைனா சாயந்தரம் ஆனால் மழை பெய்யுது. இப்படியே வந்து ரொட்டீன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா துணியெல்லாம் வந்து எப்போவுமே காலையிலே போட்டுருது, அப்படி இல்லைன்னா ட்ரை ஸ்டாண்ட் இருக்குது, அதை வச்சே எப்படியோ காலத்தை போக்கிட்டு இருக்கோம் இங்கே சென்னையில். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் மாதிரியே இருக்குது. எனக்கு ஆடி மாதம் காற்று தான் வரும்னு சொல்லுவாங்க, கூட சேர்ந்து மழையும் வருது. இன்னும் டிசம்பர் மாதம்லாம் எனக்கு பக்குன்னு இருக்குது. போன டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்துச்சுல, அந்த ஏதோ ஒரு புயல் சொன்னாங்க, அந்த பேர் ஞாபகம் வரல டக்குன்னு. அந்த புயல் வந்தப்போ வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் காய்கறியெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அந்த ஞாபகம் எனக்கு வந்து இப்போது ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு வந்து இந்த புயல் ஞாபகம் அதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்காடு இன்சிடெண்ட் தான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து தூக்கத்திலே வந்து இறந்து போனது கூட தெரியாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட சென்னை வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா அப்படியே ஒரே மழைக்கு தான் வந்து ரோடே வந்து அவ்வளோ தண்ணி தேங்குது. இன்னும் டிசம்பர் மாதம் வந்து வயக்காடில் அடித்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியல. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிவிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதம் வந்து டிசம்பரில் எதனா புயல் வருதுன்னு சொன்னாங்கன்னா மூட்டை முடிச்சு கட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போய்ட்றேன், நீ ஒன்றா கூட மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா என் பையனை வச்சுக்கிட்டு முடியல என்னால். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து தனியாக சிங்கிளாக ஹேண்டில் பண்ணிவிடுவார், எதானா இல்லைனா கூட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவார். நம்மளுக்கு வந்து கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, குழந்தைய வச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த டிசம்பர் மாதம் வந்து அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவேன் நான். அது நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் ஊர் வந்து ரொம்ப சேஃப்டி, ஆற்காடு வேலூர் சைட்லாம் ரொம்ப சேஃப்டி. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிடுது. அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்களும் சென்னையில் இருக்கவங்க. இந்த வைக்காடு இன்சிடென்ட் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து தமிழ் மக்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து தமிழ் மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான இன்னவியர்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டைப்பர், லேடிஸ்க்கு சானிடரி பேட், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம் இது மாதிரிலாம் கொடுத்த உடனே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எதனா கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கறது, எப்படி வந்து டொனேட் பண்ணுறது, எப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சுத்தமாக புரியல எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியலல்ல, லேடிஸ்க்கு நம்மளுக்கு வந்து வீட்டிலே இருந்து பழகாயிடுச்சு. ஜென்ஸனால் வந்து ஓடி போய் அங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி முடியல. மோஸ்ட்டாக வந்து வைக்காடு இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மக்கள் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து நன்றி சொல்லிப்பேன். ஏன்னா நம்ம மக்கள் மாதிரி தான் அவங்களும் கேரளா மக்கள். ஆனால் நம்ம சென்னையிலேருந்து இந்த அளவுக்கு நிறைய பேர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே பாராட்டக்கூடியது. இது ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, ரொம்ப நாளாக ஒரு 10 நாளாக வந்து மனசு உறுத்திட்டே இருந்துச்சு அந்த வைக்காடு இன்சிடெண்ட். அவ்வளோ பேர் கதறாங்க, அவ்வளோ பேர் வந்து இறந்து போனது, நம்ம மக்கள் வந்து நம்ம சென்னை மக்கள் வந்து உதவி பண்ணுறது எல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பூரிப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரியும் ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேவோட வீக்கெண்ட் க்ளீனிங் வ்ளாக் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு 6 மணிக்கு போல் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் இருக்க அவுட்டர் சைட்லலாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் க்ளீனிங் வ்ளாகு. இது அப்படியே வந்து நீங்கள் வீடியோவாக பாருங்கள், நம்ம நிறைய விஷயம் பேசலாம். ஏன்னா என்னோடய பேச்சு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் நேச்சுராக பேசுகிறீங்க அக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பேசுகிறீங்க. ஒரு சிஸ்டர் சொன்னவொடனே இந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அக்கா, நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. சில பேர் வந்து உங்களோட ஸ்லாங் நல்லா இருக்குது, கொஞ்சம் கூலாக இருக்குது நீங்கள் பேசும்போது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து நான் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து வாய் வழியாக இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இதை பேசணும் அது பேசணும் நான் கண்டிப்பாக யோசிக்க மாட்டேன். மனசில் இன்றைக்கி இதை பேசணும்னு நினச்சேன்னா டக்குன்னு அப்படியே பேசிடுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து திட்டும் வாங்கியிருக்கேன் சப்ஸ்கிரைபர்கிட்ட, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. சில பேர் வந்து பாராட்டவும் செய்கிறாங்க, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு. எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எடுத்துக்க வேண்டியது தான். போய் பால் கடையில் போயிட்டு பால் வாங்கிட்டு 2 பன்னீர் பாக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அது மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி வாங்குறது, எக்ஸ்ட்ரா பன்னீர், அப்புறம் மஷ்ரூமு, இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, இதெல்லாம் நான் வந்து இந்த சாட்டர்டேயில் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். போன வாரம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஒழுங்காக பொருள் வந்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணாமல் வச்சதுனால மறுபடியும் நம்ம வந்து துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி விளாக் போட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி விளாகில் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அது எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஷார்ட்டில் சொன்னேன்னா, அது அவ்வளோ ரீச் ஆகிடுச்சு. எனக்கே நம்ப முடியல. நான் போட்டோடனே 7K வந்துருச்சு. அதில் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி உண்மையிலே வந்து எனக்கும் இதே போல் தான் நடக்குது அக்கா, சேம் அக்கா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லாருமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே போல் தான்க்கா என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து 1 வீக் ட்ராவல் போயிடுவார். நான் அதை வந்து வீடியோலலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து பயம். ஏன்னா குழந்தைய வச்சுருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஹேண்டில் பண்ணுறேன். நான் வீடியோவில் சொன்னால் இங்கே யாருனா வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் இருக்கவங்க யாருனா வந்து சொல்கிறேன், நல்லவங்களும் இருக்கிறாங்க யூடியூப்பில், கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் சைடு இருக்குன்னா அப்போது நெகட்டிவ் சைடும் இருக்கும்ல. குன்றத்தூரில் இருக்கிறதுனால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போகிறதெல்லாம் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். அது வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தெரப்பிக்கு வந்து புக் பண்ணுப்பா ஆட்டோ அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் வந்து ஒரு டைம் ஓகே சொல்வார். அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் உனக்கு இது கூட சரியாதா, உன் ஆட்டோ ஒரு ஊபர் ஆட்டோ புக் பண்ணி உனக்கு போக தெரியாதான்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தார். நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்லைப்பா, நான் எதனா தப்பாக புக் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷன் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம பிறந்து வந்ததெல்லாம் எங்கே, வேலூர் ஆற்காடு சைடு. நம்ம ஊரை விட்டுட்டு நம்ம இங்கே தனியாக வந்துட்டு ஒரு 2 வருஷமாக இங்கே இருக்கிறனாலும் எல்லா ஏரியாவும் நம்மளுக்கு தெரியுமா, இல்லைல்ல. இப்போ நான் லொக்கேஷன் வந்து நான் எதனா போட்டுட்டு ஆட்டோ எங்கன்னா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பயம் ஒரு இருந்துச்சு மனசுக்குள்ளே. அதனாலே வந்து ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணினே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, இதே வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டே ஆகிட்டு என்ன ஆச்சு, நீ வந்து கற்றுக்கே மாட்டுற, படித்த முட்டாளாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிகிட்டே இருந்தார். அதே மாதிரி மாமியார் ஃபோன் பண்ணும்போது அவளை ஏன்டா தனியாக விட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து படித்த முட்டாளாக இருக்காமா, ஒரு ஆட்டோ கூட புக் பண்ண தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீடியோஸில் வந்து என்னோடய பர்சனல் விஷயம் நான் சொல்கிறேன்னா நான் வந்து எல்லாமே நான் சொல்ல மாட்டேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மூலிமா நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே நான் சொல்லிட மாட்டேன் பர்சனல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே வரேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, நான் என்ன பண்ணேன், எனக்கு நீ கற்றுக் கொடுப்பா அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் வந்து, நான் வந்து தனியாக தான் கற்றுக்கிட்டேன், நான் வந்து யாரோட ஹெல்ப்பும் வந்து கேட்கல, நீயே கற்றுக்கோ அப்படின்னு திட்டினே இருந்தார். சரி ஓகேன்னு வந்து 2-3 நாளாக கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன், எதுவுமே சண்டையும் போட்டுக்கல. அதுக்கப்புறம் அவரே தானாக வந்து கற்றுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. லொக்கேஷன் வந்து எப்படி வைக்கணும், எப்படி செட் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து யூடியூப் பார்த்து வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்றாங்க, ஆனால் சில டைம் புரியாது. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு பர்சன் வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம வந்து செய்வோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரமாக நான் வந்து தனியாக வந்து பாப்பா வச்சுட்டு ஆட்டோவில் இட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஊபர் புக் பண்ண தெரிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு புக் பண்ண பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஹார்ட் பீட் இருக்குது பாருங்கள், ஐயோ நம்ம தப்பாக போட்டுற போகிறோம், கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட வந்து 10 வாட்டி கேட்டிருப்பேன், அண்ணா நான் கரெக்டாக போட்டிருக்கேனா கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு. அந்த பயம் வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த பயம் விட்டு போயிடுச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் வந்து கேஷுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வாட்டி பயப்பட தான் செய்வோம், ஆனால் அடுத்தடுத்து வந்து நம்ம ட்ரை பண்ண அது வந்து நம்மளுக்கு பழகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் வந்து நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயம் வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அது உங்களுக்கு சொன்னால் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கல்ல. ஸோ நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படி தான் முடிவு பண்ணி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து சில டைம் வந்து எதுக்குனால ஹஸ்பண்டை நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு நான் ஜிபே பண்ணிடுறேன், நீ வந்து ஆட்டோவில் போ அப்படின்ட்டாரு.
இந்த வாட்டி நடக்கல, போன வாட்டி நடந்தது சொல்கிறேன். அப்போ வந்து ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னதுனால நான் ஓகேன்னு அப்படின்னு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு பாதி வழியில் போகும்போது, அண்ணா ஜிபே நம்பர் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஜிபேலாம் இல்லைம்மா என்கிட்ட, நீ கேஷாக கொடுத்துருமான்னாரு. அப்படியே ஹார்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு, என்னடா கையில் சுத்தமாக கேஷ் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த போன வாட்டி வந்து கேஷ் கொடுக்காம போயிட்டார். ஏன்னா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, நான் வந்து உனக்கு ஜிபே பண்ணிடுறேன், இப்போல்லாம் ஜிபே தானே, அதனால் கேஷ் தேவைப்படாது உனக்கு, நான் வந்துடுவேன் சீக்கிரமாக, போன வாட்டி சொன்னார் சீக்கிரமாக வந்துடுவேன், அதனால உனக்கு கேஷ் தேவைப்படாது, எல்லாமே பொருளாக வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னாரு. கேஷ் வந்து கொடுக்காம போயிட்டதுனால என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. என்னடா இது ஜிபே இல்லைன்றாரு, கையில் சுத்தமாக கேஷ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து கடைக்கார அங்கிள் இருந்தார், அவர்கிட்ட வாங்கி நான் கொடுத்துட்டேன். அவர் பழக்கனால அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஆட்டோக்கார் அங்கிள் வந்து சொன்னார், இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. என்னம்மா நீ பொம்பளை பொண்ணாக இருக்கே, கையில் சுத்தமாக காசு வச்சுக்காமல் இருக்கிற, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து காசு வாங்கி வைக்கிற மாட்டியா, என்ன பொண்ணுமா நீ அப்படின்னாரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா, நம்ம ஹஸ்பண்ட் ஒரு 2 நாளில் வந்துடுவார், உனக்கு வந்து ஜிபேவே பண்ணிடுவேன், உங்ககிட்ட எதுக்கு கேஷ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் இப்போ நான் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கார்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, நம்ம சொந்த கதை சோக கதைலாம். அதனால தான் அப்போது ஒரு விஷயம் தோணுச்சு, நம்மக்கிட்டேயும் ஒரு 4 ரூபா இல்லை 5 ரூபா ஒரு நம்மக்கிட்டேயும் இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். உண்மையாக சொல்லுங்கள், எல்லா லேடிஸும் வந்து எதனா ஒரு கனவோடு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம நினச்ச வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? ஏன்னா நானும் வந்து எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று, ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் நல்லவராக இருந்து நல்லா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பாப்பா வந்து இப்படி பிறந்ததுனால அதனால் நாங்கள் படுற கஷ்டம் வந்து நான் வந்து நான் சொல்கிறது எதிர்பார்க்கலை. நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு கடவுள் வேறு வாழ்க்கை கொடுப்பான். அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் நிறைய கஷ்டங்கள் கொடுப்பான். இன்றைக்கி வந்து சண்டே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு நான்வெஜ் கடையில். நான் வந்து போயிட்டிங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 செஞ்சுக்கலாம். இந்த வாட்டி வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ் போய் வாங்கிட்டு வர்றது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கூட்டன்றீங்க, வேர்த்து ஒரு பக்கம் ஊற்றுது, ஒரு பக்கம் எல்லா லேடிஸும் இருக்காங்க. உண்மையிலே நான் வந்து இது வரைக்கும் லேடிஸ் வந்து அவ்வளோ இருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. எப்போ பார்த்தாலும் அப்பா தான் வாங்கிட்டு வருவார் சிக்கனு, இல்லைனா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவார். நம்ம போய் வாங்குகிற இடத்துல லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. காலையில் போய் இப்படி சிக்கன் வாங்குறது வந்து எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே வேர்த்து ஒழுக நின்று குழந்தைய வச்சுக்கிட்டு வாங்குறதுக்குள்ளே நான் நூடுல்ஸ் ஆகிட்டேன், அப்படி தான் சொல்வேன் நான். ஆனால் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே ஃபோன் பார்த்துட்டே தான் எந்த ஒர்க்காலும் செய்வேன். ஷூட் பண்ணும்போது ஃபோன் வந்து பார்க்க முடியாதுல்ல. நான் வந்து நீயா நானா ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தேன், பழைய எபிசோடு. அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ரீல்ஸில் வந்துச்சு. சரி சேலரி ஹோம் மேக்கர் சேலரின்னு ஒன்று வந்துச்சு. சரி என்னடா இருக்குன்னு சொல்லி போயிட்டு நான் வந்து டிஸ்னியில் போயிட்டு அந்த நீயா நானா ஷோ வந்து போய் பார்த்தேன். அதில் வந்து ஹோம் மேக்கருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து ஒரு சைடும், ஏன் ஹோம் மேக்கருக்கு வந்து நான் சம்பளம் நம்ம வாங்கணும், நம்மளோட கடமையாச்சே, நம்ம வந்து குழந்தை வளர்க்குறதுலையும் நம்ம வீட்டு வேலை செய்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சைடும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து ஏன் சம்பளம் கொடுக்கக்கூடாது, நம்மளை வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்களாம், வீட்டு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் வந்து ஏன் சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சைடு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க. பேசும்போது எனக்கு என் ஹஸ்பண்ட் பேசின ஞாபகம் என்னென்னா, வீட்டு வேலைலாம் வந்து உன்னோட கடமை, உன் பிள்ளைய பார்த்துக்கிறது உன்னோட கடமை, நீ வந்து பார்த்துக்கணும், அது உன்னோட கடமை, எல்லாமே உன்னோட கடமைன்னு சொல்வார். அது வந்து எனக்கு சில டைம் செம்ம எரிச்சலாக இருக்கும். பிள்ளைய பெற்ற நீ தான் பார்த்துக்கணும், வீட்டு வேலை நீ தான் பார்த்துக்கணும், இது ஏன் இதுக்கெல்லாம் நீ சம்பளம் வேணுமா உனக்கு, போய் உன் குழந்தைய கூட்டிகிட்டு வா, நீ தானே பெற்ற, நீ தான் கூட்டிகிட்டு போகணும். தெரப்பிக்கு நான் வந்து இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி ரொம்ப முடியல, நீயா கூட்டிகிட்டு போய் விட்டுருனா, நீ தானே பெற்ற, நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்லாம் வந்து பேசும்போது அப்போ நீயா நான் ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த டைம் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைய பெற்றுட்டோம், நாம் தான் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் நம்ம தான் பார்த்துக்கணும், பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது எல்லாமே நம்மளே பார்த்துக்குறோம். அவங்க வெறும் வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து சேலரி நம்ம ஹோம் மேக்கராக கேட்டோன்னா தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம கடமை நம்ம தான் செஞ்சிடணும், நம்ம பொண்ணாக பிறந்தா நம்ம தான் குழந்தைய பார்த்துக்கணும், நம்ம தான் வீட்டு வேலை செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டுட்டாங்க. அது யார் தான் போட்டாங்கன்னு தெரியல.
கேர்ள்ஸ் தான் சமைக்கணும், கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம மேலே பேர்டன் போட்டால் நம்ம என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். எல்லாமே கேர்ள்ஸ் தான் பார்த்துக்கணும்னு அப்படி நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால நிறைய பேர் டிப்ரெஷனில் போகிறாங்க. நிறைய பேர் வந்து என்னடா வாழ்க்கை இதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ இது போல் நீங்களும் வந்து யோசிச்சிருக்கீங்களா? இதுமாரி நான் பேசுனதை வச்சு உங்களுக்கும் இதுமாரிலாம் நடந்திருக்கா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நடந்த விளாக் தான் காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், விளாக் ஒன்று போயின்னு இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் எதனா பேசியிருந்தா யாருன்னா ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி விளாக்ல பேசும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன். நானாகவே பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.